ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அவங்க பயங்கரமாக கதை அழுகுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து அங்கே வந்து அவங்கள ஃபஸ்ட்டு புஷ் பண்ணாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணாங்க, காலால் தள்ளி விட்டாங்க. ரொம்ப பெரிய தவறு. என்னதான் கேம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இது வந்து ரொம்ப பெரிய தவறு. அது மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கைகள் நம்ம விஜய் சேதுபதி எடுப்பார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து பயந்து போய் அப்படியே வந்துட்டு விஜய் பார்வதி உள்ளே வராங்க. முதல் கமருதீன் உள்ளே வந்தாங்க. அப்போயே வந்துட்டு பார்த்துட்டு பயங்கரம் பயந்தாங்க. கமருதீன் உள்ளே வரான்னு சொல்லி அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதுக்கு விஜய் பார்வதி பார்த்தோன்னு டக்குன்னு உள்ளே போய் ஓடி போய் பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது ரொம்ப பதவிதப்பாக இருந்துச்சு. என்னாச்சு, ஏன் இவங்க நல்ல போல்டான ஒரு லேடியாச்சே, ஏன் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மரோரா வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு பிக் பாஸோட வாய்ஸ் கிடைச்சி அதுக்கப்புறமா வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போனாங்க. அங்கே வந்துட்டு நான் வீட்டுக்கு போகணும், நான் பிரச்சனை போய் பார்க்கணும். ஆல்ரெடி வந்துட்டு விஜய் பார்வதி வந்து சபரி தள்ளின விஷயங்களே என் குழந்தை பார்த்துட்டு ரொம்ப பயந்து இங்கே வந்து கேட்டாங்க. இப்போ வந்துட்டு இதை விஷயத்தை பார்த்தா என் குழந்தைங்க பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க, நான் பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சாண்ட்ரா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூடயே இருக்கேன். இது வெறும் வார்த்தை கிடையாது. நான் வந்து உங்களை உண்மையிலே பார்த்து மீனுக்குட்டி அந்த பாப்பா பேரெலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக நான் இருப்பேன். வெறும் வார்த்தை கிடையாது, உண்மையிலே வந்து மனதார சொல்கிறேன். நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்னமாரி இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. அவங்களால உங்களுக்கு பிரச்சனையும் வராது. நாங்கள் சுற்றி இருக்கோம், கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சேர்ந்தாவே நெகட்டிவாக எனக்கு பிளான் போடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பயப்படாங்க, அது நேற்றே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண வேணாம். நீங்கள் வந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். சாண்டின்னு சொல்கிறார். சாண்டி உங்களுக்கு தெரியும், என்னோடய க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த ஒரு நேம், அந்த பேரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாண்டியாக பாருங்கள், ஃப்ரீயாக விடுங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்போம், எங்களை மீறி எந்த பிரச்சனை நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க, சிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு கேமு, இந்த கேமில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது இவங்களை இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணியிருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும். நம்ம அந்த மனநிலைமை வந்துட்டு எதுவுமே வந்து குறைய சொல்லிட முடியாது. இவங்க இதுக்குன்னே எப்படியோ பண்ணுறாங்க, அதுக்கே அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.